ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தென்காசி பக்கத்தில் புளியரை அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன செக் போஸ்டில் என்ன கனிம வள கொள்ளையை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பிரபு, இப்போ வர நம்ம ரீல்ஸ் பிரபுன்னு சொல்லிட முடியாது, அமைச்சர் பிரபு, டிவிகே கட்சியை சார்ந்த அமைச்சர், அவர் தான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அந்த துறையை பார்த்துக்கிறாரு. அவர் போய் ஆய்வு பணியெல்லாம் மேற்கொண்டாருன்னு பார்க்குறோம். எத்தனை லாரிகள் போகுது, எல்லாமே எல்லாம் இங்கே கேரளாவுக்கு தான் போகுது. தமிழகத்திலேருந்து எல்லாத்தையும் வெட்டி எடுத்து கேரளாவுக்கு போகுது. பல மலைகளை காணோம், எல்லாத்தையும் உடைச்சி எடுத்துட்டாங்க. நேற்று ஒரு வீடியோ பண்ணால் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கல்லை அவ்வளவு எடுத்து வெட்டி பாறையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம காதில் பூவை சுற்றுறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது, அதாவது நமக்கு கண் முன்னாலேயே இருக்கக்கூடிய இந்த மலைகளை எல்லாம் உடைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க, கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஒன்று சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போ மலைகளையெல்லாம் ஃபுல்லாக இவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டா நாளைக்கு காற்றின் திசை மாறும், எப்படி மழை பெய்யும், இயற்கை சூழலே கெடுமே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் மக்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இப்பொழுது அமெரிக்காவில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், அதாவது ட்ரம்ப் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது, உலக நாடுகளையே ஒரு அச்சப்பட வைத்திருக்கிறது அப்படின்னு. என்ன அப்படின்னா சீபெட் மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா கடல் பகுதியில் உள்ள மேங்கனீஸ் இருக்குது, நிக்கல், கோபால்ட், காப்பர், இது போன்ற கனிம வளங்கள் இருக்குது. அது ரேர் மினரல்ஸ், அரிதிலும் அரிதாக இருக்கக்கூடிய இந்த கனிமங்கள். இதை தோண்டி எடுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுலேருந்து எடுக்கணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு. இப்போ கடற்பரப்பில் பண்ணிங்கன்னா அது சர்வதேச கடல் எல்லையெல்லாம் இருக்குது. அதாவது உங்களுடைய இப்போ நம்மளுடைய கடல் எல்லை இருக்குன்னா, நம்ம இப்போ கடல் தொலையிலேருந்து 200 நாட்டிக்கல் மைலுக்கு அப்புறம் இருக்கிறது சர்வதேச கடல் எல்லை அப்படிங்கிறோம். இப்போ அமெரிக்கா என்னென்னா இந்த கடல் சர்வதேச கடல் எல்லை அப்படிங்கிறத அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்புக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்ஏ அப்படிங்கிறாங்க. ஐஎஸ்ஐ கிடையாது, அது பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய உளவுத்துறை, அதை சொல்ல ஐஎஸ்ஏ, இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி, அவங்க தான் இதை நிர்வகிக்கிறாங்க. அவங்களுடைய அனுமதி வாங்கி அவங்க லைசன்சிங் பண்ணதுக்கு பிறகு தான் உங்களால் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட முடியும். ஆனால் இதையெல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது. நம்ம சொல்லியிருக்கோம், அமெரிக்கா ஒரு பெரிய அண்ணனாக தான் செயல்படும். இப்போ யூஎன் பாடி இருக்குது, அது ஒரு பாதுகாப்பு கவுன்சில் இருக்குது. அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் முக்கியமான உறுப்பு நாடுகள் இருக்குது. இவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க, அந்த முடிவை தான் எல்லாரும் பின்பற்றணும். அப்படிங்கிறத தாண்டி தானாகவே தன்னிச்சையாகவே ஒரு சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு இந்த நாடுகள்லாம் அவங்களே பல விஷயங்களை செய்வாங்க. இதை தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட அடிக்கடி சொல்லுவார். அதாவது உங்களுடைய பிரச்சனை உலக பிரச்சனை, எங்கள் பிரச்சனை எங்களுக்கான பிரச்சனை, அப்படி தானேயா அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் இந்த யூஎனில் இருக்கக்கூடிய முக்கியமான பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும் அவங்களுக்கான பிரச்சனையே உலக பிரச்சனையாக இருக்கலாம். அந்த நாடுகள்லேயும் கூட அமெரிக்கா தனக்கு என்னவோ அதை மட்டும்தான் செய்து கொள்ளும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஐஎஸ்ஏ நான் சொன்னாலே இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி, இது ஒரு 31 நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குது. என்னென்னா இந்த ரேர் மினரல்ஸை இது பண்ணக்கூடிய இது, அதில் 5 லைசன்ஸ் சைனாவே வாங்கியிருக்குது, சிசிஇசட் அப்படிங்கிறோம். அதாவது அவங்க இந்த இதை எடுக்கிறதுக்கு, ரேர் மினரல்ஸை எடுப்பதற்கான அவங்க உரிமம். என்னென்னா இந்த ரேர் மினரல்ஸை கடற்பகுதியில் எடுக்கிறதுல கோலோச்சக்கூடிய நாடாக சீனா இருக்குது, அவங்களுக்கு சப்ளை செயின் இருக்குது. இதை நாம் முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த உறுப்பு நாடுகள் குறித்தும் கேள்வி கேட்க, அவங்கள பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணாமல், இந்த ஐஎஸ்ஏ அதை பற்றியெல்லாம் கூட கவலைப்படாமல், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டு விதிமுறைகள், அதாவது உள்ளூரில் எப்படி அவங்க மைன் பண்ணுவாங்களோ அதை உலக சர்வதேச கடற்பரப்புலையும் எடுப்பதற்கான ஒரு வழியாக வைத்துக்கொண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை ட்ரம்ப் பாஸ் பண்ணியிருக்காரு.
இதனால் என்னென்னா உலக நாடுகள் அச்சுறுத்தலில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 41 நாடுகள் இந்த சீபெட் மைனிங்க்கு எதிராக இருக்கிறாங்க. அப்போனா இந்தியாவுடைய நிலைமை என்ன, அவங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு சீபெட் மைனிங் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா அங்கே ரேர் மினரல்ஸ் இருக்குது. இப்போ சீபெட் மைனிங் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சில இடங்களில் நம்ம கடலுக்கு வெளியே கரை பகுதியில் நம்ம இப்போ மினரல்ஸ் பெரிய அளவில் எடுக்கிறோன்னா அங்கே மிகப்பெரிய அளவு இடம்பெயர்வு நடக்கும். மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப ரேர் மினரல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் பரப்பளவில் எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேற்றப்படக்கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இடப்பெயர்வு இந்த கடலில் எடுத்துட்டோன்னா அந்த பிரச்சனை இருக்காதுல்ல, அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருந்தால் கூட, ஆனால் கடலுக்கு கீழேயும் பவளப்பாறைகள் இருக்கிறது, பல உயிரினங்கள் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம அதை பற்றின ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் நம்ம சுற்றுப்புறத்தில் அவங்களுக்கான ஒரு அந்த வாழ்க்கை சங்கிலி இருக்குது இல்லையா, அந்த தொடர் சங்கிலி, அது சரியாக இருக்கணும் அப்படின்னு. இந்த பவளப்பாறைகள் இதையெல்லாம் இது பண்ணிட்டா அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதனால் அதோடைய கன்சர்ன் ஒன்று. அதே போல் உலக நாடுகள், அதாவது சர்வதேச கடற்பகுதியில் இந்த ரேர் மினரல்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சில கட்டுப்பாடு இருக்கு. அதை பைண்ட் பண்ணக்கூடிய பாடியாக ISA இருக்கிறதுனால அவங்க என்ன வழிகாட்டுதல் சொல்றாங்களோ அதன்படி நாடுகள் செயல்படணும், அதில் மைனிங் பண்ணணும், அதில் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி, நமக்கு வெளிப்புறங்கள்லேருந்து வரக்கூடிய ஆபத்துகள்னு ஒன்று இருக்குது. வெளிநாடுகள்லேருந்து இப்போ சைனா நம்ம ஏதோ ஒரு சர்வதேச பகுதியில் மைன்ஸ் இது மாதிரி இருக்குன்னா அவங்க அதை மட்டும் செய்ய போகிறதில்ல. சைனா போன்ற நாடுகள் எப்படி செயல்படணும், அவங்களுடைய உளவு அமைப்புகளையும் அங்கே ஒரு கப்பலை நிறுத்தி வெளியில் அவங்க இந்த மைனிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளை உளவு செய்வதற்கான வேலையையும் ஈடுபடுவாங்க. ஸோ இந்த சிக்கல் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் கூட அட்ரஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் இதெல்லாம் கட்டுப்பட்டவரா, நாங்கள் தாண்டா வச்சது சட்டம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலம் இதை செய்திருக்காங்க. இதை பல நாடுகள் எதிர்ப்பு தெரியும். குறிப்பாக மெக்சிகோ ஹவாய் தீவு இடையே கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் கடற்பகுதியில் சர்வதேச கடற்பகுதி இருக்குது. அங்கே நாங்கள் ரேர் மினரல்ஸ் எடுத்தே ஆகும். அதுவும் என்னென்னா தனியார் கம்பெனிகள் மூலமாக இதை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இது பெரிய அளவு டிபேட்லாம் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் ட்ரம்ப் செய்திருக்காரு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூழியல் போராளிகளும் இது குறித்து தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது அல்லாமல் ISA மூலமாக அதை இருக்கக்கூடிய நாடுகள், அந்த உறுப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட எதையும் என்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு ட்ரம்ப் செயல்பட்டிருக்காரு. இது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய எண்ணத்தை காட்டுகிறது அப்படின்னு பலரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ஆப்பிரிக்க நாடுகள், ஆசியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் காரணம், நாங்கள் சொல்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஃபியூல் எமிஷனை குறைக்கணும் அப்படின்னு. அதை இந்தியா போன்ற நாடுகள் சரியாக செய்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அமெரிக்கா எங்களை இது கட்டுப்படுத்தாது, இந்த ரூலு நீங்கள் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த மாதங்களில் உலக நாடுகள்லேயே எந்த அளவுக்கு வெயில் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது இந்த மேலே சென்ற ஒரு வாரத்துக்கு முன்னால் அதோட வெயில் தாக்கம் 1லேருந்து 2 டிகிரி செல்சியஸ் வெயில் அதிகமாகியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்யலாம். இதுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சுங்கிறாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வளர்ச்சி நாடுகளும் காரணம், அதே நேரத்தில் வளரும் நாடுகளும் காரணம். ஆனால் அந்த வளரும் நாடுகள் தான் ஃபியூல் எமிஷனில் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், எங்களை அது கட்டுப்படுத்தாதுன்னு செயல்படுவது எப்படி அப்படின்னு பல நாடுகளும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகவே சூழியல் போராளிகளாக இருக்கட்டும், சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள், இவங்க எல்லாமே அமெரிக்காவுடைய இந்த ஏகாதிபத்திய இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை கண்டிக்கிறாங்க. மற்ற நாடுகளும் கூட கண்டிக்கிறது. ஆனால் இதையெல்லாம் பெரிய அண்ணன் அமெரிக்கா காதில் வாங்கிட்டு செயல்படுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது இந்த அண்டமே அனைவருக்கும் சொந்தமானது. இப்போ நான் இந்த வாழும் பூமியே அனைவருக்கும் சொந்தமானது. கடலில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த மைனிங் நம்மளுடைய தேவை இப்போ
வெஹிக்கிள் பேட்டரி செய்யறதுக்கு இந்த கோபால்ட்டு நிக்கல்லாம் வேணும், மேக்னீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, அங்கே வாழ்வதற்கான சூழலே இல்லாமல் செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கிறது. அதையும் மனதிலே நாம் தாங்கி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. வேறொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.